சொல்றாரு. உடனே பீமன் கடோத்கஜனை வர வைக்கிறாரு. அவரு கௌரவப்படை வீரர்களை கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறாரு. துரோணர், கர்ணன், துரியன் இவங்க எல்லாம் துணிச்சலா கடோத்கஜனுக்கு எதிராக நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்தவித அஸ்திரங்களும் கடோத்கஜனை ஒண்ணுமே பண்ணல. ஒரு கட்டத்துல துரியனை கொண்டுட்டா என்னையோட இந்த போர் முடிஞ்சிரும்னு கடோத்கஜன் துரியனை கொல்ல போறப்போ அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக இந்திரதேவர்கிட்ட வரமா வாங்கின வாசவி அஸ்திரத்தை கர்ணன் பயன்படுத்துறாரு. எந்த அஸ்திரத்தாலையும் சாகாத கடோத்கஜன் இந்திரதேவருடைய வாசவி அஸ்திரம் பட்ட உடனே இறந்து போறாரு. அப்ப கூட கௌரவப்படை வீரர்கள் சைடு திரும்பி அவங்க மேல விழுந்துதான் இறந்து போறாரு. இவரோட உருவம் பெருசா இருக்கிறதால இவரு மேல விழுந்த உடனே அவங்களும் இறந்து போறாங்க. கர்ணா, ஏன் இப்படி செஞ்ச? அர்ஜுனனை கொல்லணுங்கிறது தானே உன்னோட நோக்கம், கனவு, லட்சியம் இதெல்லாம். அப்படி இருக்கிறப்ப அவனை அழிக்கிறதுக்காக உன்கிட்ட இருந்த அஸ்திரத்தை ஏன் வேஸ்ட் பண்ண அப்படின்னு துரியன் கேட்க, அர்ஜுனனை கொல்லணுங்கிறது என்னோட கனவு. ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானது. எனக்குமே கனவை விட உண்மைக்கு தான் வலிமை அதிகம். அதனாலதான் நான் உன் உயிரை காப்பாத்த என் கனவை தியாகம் செஞ்சேன்னு கர்ணன் சொல்றாரு. இப்போ அர்ஜுனனை கொல்றதுக்காக இருந்த முக்கியமான அஸ்திரமும் போயிடுச்சு. இதுக்கு பிறகு போரோட 16, 17ஆம் நாள்